பொது நுழைவுத் தேர்விலிருந்து குறிப்பிட்ட சில மாநிலங்களுக்கு விலக்கு அளிக்கும் அவசர சட்டத்திற்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. 2016-17 கல்வியாண்டில் MBBS மற்றும் BDS படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கையை பொது நுழைவுத் தேர்வான நீட் மூலம் நிரப்ப உச்சநீதிமன்றம் சில வாரங்களுக்கு முன் உத்தரவிட்டது. ஆனால் தமிழகம், கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, குஜராத் உள்ளிட்ட 7 மாநிலங்களுக்கு இந்த ஆண்டு மட்டும் நுழைவுத் தேர்விலிருந்து விலக்கு அளிக்கும் வகையில் மத்திய அரசு அவசர சட்டத்தை கொண்டு வந்தது. இதை எதிர்த்து சமூக ஆர்வலர் டாக்டர் ஆனந்த்ராய் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அந்த வழக்கு நீதிபதி தவே தலைமையிலான அமர்வு முன் வியாழனன்று விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் பொது நுழைவுத் தேர்வு நடத்த உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகும் சில மாநிலங்களுக்கு மட்டும் விதிவிலக்கு வழங்கும் அவசர சட்டத்தை கொண்டு வந்தது சரியல்ல என்று மத்திய அரசின் வக்கீலை பார்த்து கூறினார். முக்கியமான இந்த விவகாரத்தில் மத்திய அரசின் செயல்பாடு வருத்தமளிப்பதாகவும் நீதிபதிகள் கூறினர். அதே நேரத்தில் அவசர சட்டத்துக்கு தடை விதித்து மேலும் குழப்பத்தை ஏற்படுத்த விரும்பவில்லை என்ற நீதிபதிகள், ஆகவே பொது நுழைவுத் தேர்வு தொடர்பான அவசர சட்டத்தில் இப்போதைக்கு தலையிட உச்சநீதிமன்றம் விரும்பவில்லை என்று கூறினர். மருத்துவ படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்வை பல மாநிலங்கள் முடித்துள்ளதை சுட்டிக்காட்டிய மனுதாரர் தரப்பு வக்கீல் நாடு தழுவிய பொது கவுன்சிலை நடத்த கோரினார். அந்த கோரிக்கையையும் நீதிபதிகள் நிராகரித்தனர். அவசர சட்டத்திற்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுத்திருப்பது தமிழகம் உள்ளிட்ட 7 மாநிலங்களுக்கு பெரும் சாதகமாக அமைந்துள்ளது.